பாய்ஸ், இன்னைக்கு நம்ம எது பத்தி பேச போறோம்னா, பொதுவாவே குவைத்ல இருக்க பசங்க என்ன தெரியுமா டவுட் இருக்கு? ஐயோ, நம்ம அப்பா அம்மா எல்லாம் எப்படி குடும்பத்தை வச்சு வாழ்றாங்க, நம்ம எல்லாம் இப்படி வாழ்ந்துருவோமா? நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு ஒய்ஃபை வச்சு ஒரு குழந்தைய வச்சு நம்ம எல்லாம் எப்படி குடும்பத்தை ஓட்ட போறோம்? நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் டவுட் இருக்கும். ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா ப்ரோ? கம் டு குவைத், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க கேட்கலாம், அப்படி என்ன ப்ரோ குவைத் எல்லாம் சொல்லி தந்துரும்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல தமிழ்ல பேசணும் கூட கொஞ்சம் தயக்கமா பேசுவோம், ஏன்னா தப்பா பேசுறோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. வந்தோம்னா ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு சொல்லி எல்லாமே சொல்லி தந்துரும். செகண்ட், நம்ம ஊர்ல வேஸ்டா செலவு பண்ணுவோம், எதுக்குடா செலவு பண்றேன்னு சொல்லி தெரியாம. ஆனா நீங்க வந்தா நான் கரெக்டா உன் வீட்டுக்கு அனுப்பி கரெக்டா உன் மாச செலவு என்ன ஏதுன்னு சொல்லி நீனே பாப்ப. தேர்டு, முக்கியமானது ப்ரோ, சமைக்க கத்து கொடுத்துரும். அதாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சிரும் இந்த குவைத். இதுவும் இல்லாம யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தெளிவா ஈஸியா சொல்லி தந்துரும் இந்த குவைத். உள்ள போனா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே கத்து கொடுக்குற லைஃப் தான் இந்த குவைத். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, யாருக்கிட்ட எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி எல்லாமே கத்து கொடுத்துரும். குவைத்ல இருக்கவங்கள்ட்ட யாருக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி ஆமான்னு சொல்லுவாங்க. குவைத் மட்டும் இல்ல, இந்த கல்ஃப் கண்ட்ரியில இருக்கவங்க எல்லாருக்குமே யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி ஆமான்னு சொல்லுவோம். அப்புறம் கடைசியா ஒன்னே சொல்லி மட்டும் டார்ச்சர் பண்ணிக்கிறேன். மறக்காம என்னோட ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க.